ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே யமுனா முட்டாள்தனமாக அந்த டைரியில் இருக்க படிச்சு போட்டு கேட்குறாங்க. அவர் உதுத்துறாரு. இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டிடுறாங்க. 1 வருஷம் அக்ரிமெண்ட் தான் போட்டு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே துடிச்சு போகிறாங்க. ஐயோ ஐயோன்னு தவிக்கிறாங்க. இங்கே பாரு யமுனா, நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னால் ஆனால் முழுசாக கேட்கங்காட்டி வேகமாக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கே போய் அம்மா கிட்ட கொட்டி தீக்கணும், போட்டு விடணும். ஆனால் அக்கா வாழ்க்கை போச்சேன்னு பாதி நினச்சாலும் அவள் வந்துட்டா தான் வாழ்க்கை போயிருமே. அப்போ என்ன இதுக்கு உசுருக்கு நீ அவனை லவ் பண்ண, அதான் லவ் பண்ணி அவன் மேலே பைத்தியமாக இருக்கேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏண்டி அவனை கல்யாணம் பண்ண அப்படின்னு தான் தோணுது. இங்கே நிவின் என்ன பண்ணுறாங்க, ஐயோ அவர் தான் நம்ம விஜய் தான் சொல்லிட்டாரு எல்லா உண்மையும், அவள் தான் என் பொண்டாட்டி. ஏன்னா ஹாஸ்பிட்டல் வச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா, குமரன்ட்டையும் நிவின்ட்டையும், அதை வச்சு அவருக்கு தெரிஞ்சுக்கிறது. அதனால என்ன பண்ணுறாங்க, யமுனான்னு பின்னாடியே வராங்க. இவங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் சீக்கிரமாக வேகமாக கிளம்புறாங்க. அவங்க ஆத்தாக்கா இருந்துட்டு, டேய் என்னடா பிரச்சனை, என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னமோ கான்டாக்ட் கல்யாணம் அப்படி இப்படின்னு என்னமோ கத்திகிட்டே போகிறீங்களடா. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இது என்ன புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு அண்ணன்ட்ட வத்தி வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அம்மா அக்கா இங்கே வாங்க, எல்லா உண்மையும் இதுதான், அக்கா வாழ்க்கை மோசம் போச்சுமா, இன்னைக்கூட அவளுக்கு முடிஞ்சு போச்சுமா அப்படி இப்படின்னு கத்த. என்னடி சொல்கிற அப்படிங்கல, அப்படி நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு குமரனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்போ நல்லபடியாக வாழலையா, பணம் கொடுக்கலையா, அப்போ இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க. வீட்டில் எல்லாரும் கோபத்தோட சும்மா விடக்கூடாது, வாங்க அவனை விட்டு வைக்கக்கூடாது, உயின்னு கிளம்புறாங்க எல்லாரும் காவேரி புருஷன் வீட்டுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி திருமணம்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஊருக்கு இங்கே இருக்கணும், கிளம்பும் அப்படின்ட்டு இவங்க மனசில் நினச்சிட்டு இவருக்கு சொல்லாமல் போகணும். ஆனால் கீழே நின்று பார்க்குறாங்களா, காவேரி வந்தானே, காவேரி என்ன துணியெல்லாம் பேக் பண்ணி வையின்னு தான் சொன்னேன், உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம் நீங்கள் சொல்லையில் எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் சொல்லையில் மடிக்கணுமா, எனக்கு முடிஞ்சு போச்சுட்டாயா, நான் எடுத்து வச்சுட்டே மடிச்சுட்டே கொண்டு வரேன், இதில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வேகமாக கிளம்புறாங்க. காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களா. அடுத்து இவங்க மட்டும் வேகமாக போயிட்டுருக்காங்க. காவேரி காவேரி நில்லு அப்படின்னு வேகமாக முன்னாடி பின்னாடியே ஓடி வராரு. கையை பிடிக்கிறாங்க. பேக்கோட வந்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா எல்லாரும் அம்மா வீட்டிலேருந்து படம் திரண்டு வந்துட்டு இருக்கு. அப்போ தான் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. தாத்தா வந்து நிற்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கல, ஏன் நம்மளை வழி அனுப்ப வந்திருக்கிறாங்களா அப்படின்னு இவங்க நினைக்க, நம்மளை வழி அனுப்பி வந்திருக்காங்களா அங்கிட்டு விஜய் விட்டு இங்கிட்டுக்கு நினைக்க. அப்போ தான் பார்க்குறாங்க, தம்பி இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சாரதா மயங்கி அழுக. என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல, என்ன காவேரி நீ என்ன சொல்லி வச்சிருக்க அப்படிங்கல. நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. உடனே சும்மா நிறுத்துங்க மாமா, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க நினச்சேன், உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படி இப்படின்னு யமுனா சொல்லுது. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் கான்டாக்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, 1 வருஷம் போட்டிருக்கீங்க அக்ரிமெண்ட், அது இன்னையோட முடிஞ்சிச்சு, தேவையா இப்பெல்லாம்? ஏமாம்மா எங்கள் அக்கா பண கஷ்டத்தை நின்னா அப்படிங்கிறக்காண்டி இப்படி அவளை நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க அப்படி ஆய்வுன்னு கத்துறாங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னையா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு 2 பேர் குமரனுக்கும் விஜய்க்கும் வாக்குவாதம் முத்தி போயிருதா. அதுக்கப்புறம் சட்டையை வேற பிடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் நிவின் என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அப்படியே வழி மறிக்கிறாரு. ஐயோ கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தடுக்க நிறுத்திடுறாங்க. இங்கிட்டும் அங்கிட்டும் கொய்யோ மியோன்னு கத்த. இங்கே ராகினிக்கு செம்ம சந்தோஷம். அப்பா இதுக்கு தானே ஆசைப்பட்ட ராகினி அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யோ மியோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிவின் வந்து பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க அண்ணே, சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பணத்தை தொலைச்சிட்டீங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. உங்களோடையும் கங்காவோட வாழ்க்கையும் உங்கள் பொண்டாட்டியோட விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு காவேரி உங்கள் வாழ்க்கையை யோசிச்சா. அதுக்கப்புறம் நர்மதாவோட ஆப்ரேஷனை யோசிச்சா. அதுக்காக வேண்டி தான் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி விஜய்கிட்ட போய் நின்றுருக்கா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்காண்டே போய் நிற்கலாம், அவங்களும் தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு முறைப்படி தான் பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் இல்லைன்னு இருக்கீங்க. ஏன்னா தாத்தா பாட்டி ஆசையை நிறைவேற்றணுமே, உடம்புக்கு முடியாமல் இருக்காரு அப்படிங்கிறக்காண்டி அவங்களும் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்டு தான் கல்யாணம் பண்ணார். சும்மா நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல, அவங்க அப்படி தான் கத்துறாங்க. குமரனும் அவங்க அம்மா அவங்க சாரதாவும், நீ பணம் இல்லைன்னு சொல்லி தான் நான் என் பிள்ளைக்கு எங்கிட்டாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேனே, அதுக்காக நீ பணத்தை கொடுத்து என் பிள்ளைய வாழ்க்கையை பாழாக்கிட்டியே, பணையை வச்சுட்டேன்னு கத்துறாங்களா. அதைத்தான் நிவின் க்ளீனாக சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் சம்மதிக்காமலாம் வேணுக்குலாம் காவேரி ஒன்றும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. எல்லாரும் என்னடா நிவின் காவேரி பக்கம் பேசுவான்னு பார்த்தா இப்படி காவேரி திட்டுற மாதிரி பேசுகிறானே அப்படின்னு யமுனா பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, நான் காவேரி பக்கம் தப்பு நியாயம் இதெல்லாம் சொல்ல வரவே இல்லை, விஜய் பக்கம் தப்பு நியாயம்னு சொல்ல வரல, நடந்த உண்மையை அப்படியே சொல்கிறேன். இதுதான் காரணம், இதுதான் உண்மை. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் பணத்தை கொடுத்துட்டு அவர் சம்மந்தமான கேட்டு தான் பண்ணார். மற்றபடி உனக்கு இஷ்டப்பட்டு இல்லாமல் ராத்தில் தூங்கையில் காவேரி கழுத்தில் வந்து அவர் ஒன்றும் தாலி கட்டலை. என்னமோ நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே விஜய் மேலே திணிக்கிறீங்க. ஏன்னே குமரண்ணே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு எவ்வளோ தெளிவாக சொன்னார், நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது வேணால் சும்மா ஏனதோனன்னு பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் இப்போ அவளை விட்டுட்டு 1 நிமிஷம் கூட என்னால் இருக்க
முடியாது. அவள் ஒரு ஏஞ்சல், அவள் ஒரு தனித்துவமானவ. அவள் இல்லாமல் அவள் பேச்சை கேட்காம என்னால் இருக்க முடியாது தெரியுமா? இப்போ கூட என் நினைவு பூரா அவளை சுற்றி தான் வருது. காலையில் எந்திரிச்சோன்னே என் முன்னாடி போய் பார்க்கணும். அண்ணே அவள் என்ன பிரதர் பிரதர் அப்படின்னு உங்ககிட்ட எவ்வளோ சங்கு ஊதுன மாதிரி காதில் ஊதுனாரே மாதிரி சொல்லுவாங்க ஒரு பழமொழி. இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிவின் விட்டு விளாசுறாரு. அப்படியே பார்க்குறாங்க நிவினை. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒன்றுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் நிவின் சொல்கிறானே அப்படின்னுட்டு